வணக்கம் வணக்கம் சாய்ராம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். மனசுல பேசுறியா? மனசு பேசுதா, மனசுக்குள்ளே பேசுதா? மனசுல பேசுறியா? மனசுக்குள்ளே என்ன வந்து பேசுது? ஆம்பளை குரலையா? ஒரு ஆம்பளையா, ரெண்டு ஆம்பளையா? நிறைய பேரையா? நிறைய பேர் இருக்காங்க. ஓம் சாய்ராம். எல்லாமே ஆம்பளையா? ஒரு பொண்ணு கூட கிடையாதா? பொண்ணுங்க பேசுவாங்கய்யா. ஒரு பொண்ணு பேசுதா? பேசுறியா? சரி. எல்லாம் என்ன பேசுகிறாங்க? எல்லாம் என்னை பற்றி பேசுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுற, தூங்கியா, சாப்பிட்டியா, ஏஞ்சியா, அப்படி கேட்டுருப்பாங்க. தூங்குனியா, சாப்பிட்டியா, எழுந்தியா? உங்களை மட்டுமா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு யாராவது கேட்குதா அந்த மாதிரி? இல்லை, எனக்கு மட்டும் தான் கேட்குங்கய்யா. உங்களுக்கு மட்டும்தான்? ஆமாய்யா. உங்ககிட்ட அது என்ன சொல்லுது? ஏதாவது பேசிட்டு இருக்கேன் ஏதாவது. இல்லை, ஏதாவது பேசுனா அரசியல் பேசுதா, இல்லை சினிமா பேசுதா, இல்லை உங்களை பற்றி அதாவது தப்பாக சொல்லுதா, இல்லை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் இப்படி இருக்கிற அப்படி சொல்லுதா, சாப்பிட்டியான்னு கேட்குதா, இல்லை தூங்குனியான்னு கேட்குதா, ஆரோக்கியமாக இருக்கிறான்னு கேட்குதா, என்ன கேட்குது? சாப்பிட்டே தூங்கி ஆரோக்கியமாக இருக்காதான்னு கேட்குதுயா. இதெல்லாம் கேட்குது. ஃப்ரெண்ட்லியாக பேசுதா, எனிமையாக பேசுதா? ஃப்ரெண்ட்லியாக தான் ஐயா பேசுவோம். அப்போ பேசுங்க, நல்லா தானே, நல்ல விஷயம் தானே. ஒரு ஆள் கிடைக்கல. டிஸ்டர்பன்ஸாக இருக்குய்யா. இல்லை, டிஸ்டர்பன்ஸ்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசுதா, எப்போவுமே தொடர்ச்சியாக பேசினே இருக்குதா? எப்படி தொடர்ச்சி பேசிட்டுருக்கீங்க? தொடர்ச்சியாக பேசுதா? ஆமாய்யா. நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு கூட வருதா? ஆமாய்யா, பேசுகிறேன் கூட. இல்லை, நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாக்கா ஏதோ தொழில் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமா? இல்லை, வேலை இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கேன். சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக் ஐடி எம்பி எக்ஸாம்யா. ஓ, அப்புறம் என்ன, நல்லா வேலை கிடைக்க வேண்டியது தானே, ஏன் இப்போ கிடைக்கல உங்களுக்கு? வேலை கிடைச்சிதாவா? வேலை கிடைக்கலையா? முதல்ல பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல? ஓ, ஓம் சாராம். 4000 ரூபா சம்பளமா இந்த காலத்தில் இந்த பிள்ளைக்கு? அவ்வளோதான். இது என்னது, ஒரு அப்ரெண்டிஸ் தானே? 5 வருஷமா அப்ரெண்டிஸு. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ண வேண்டியது தானே? வரும் 5000 ரூபாய் சம்பளமா? இது ரொம்ப இதுவாக இருக்கே, ரொம்ப குறைச்சலாக இருக்கே. ஓ சாய்ராம். சரி 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 சரி. இப்போ நமக்கு என்ன வேலை கிடைக்கிறதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தம்பி படிச்சிருக்கிறாரு. நான் யார்கிட்டையாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாராவது வேலை கிடைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவருடைய முதல்ல ப்ராப்ளம் இருக்குது. அது சரி. வயசு என்ன? 30 வயசு ஆச்சா? கல்யாணம் பண்ணணுமேப்பா. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பிள்ளைங்களா? இவர் தான் மூத்தவரா? பொண்ணு கிடையாது? அதுதானே ஒழுங்கு? ஆமாம், அது முக்கியமாக தேவைப்படுது. ம் ம். ம் ம். அதுக்காக கவலைப்படாதீங்க. ஒரு நாளைக்கு நேராக கூட்டிகிட்டு வாங்க. பக்கத்தில் தான் இருக்கீங்க. தூரமாக வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூரில் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப ஒரு நீங்கள் வர முடியும் உங்களால். பைக் ஓட்டுவாரா? பைக் எடுத்துன்னு ஒரு நாளைக்கு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஓய்வாக இருக்கும்போது வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நேராக ஹீல் பண்ணுறேன். இப்போ நான் ஆன்லைனில் ஹீல் பண்ணுறேன். நேராக வந்தாலும் பிஸியாக தான் இருப்பேன் நான். கொஞ்சம் என்னை பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு ஏற்கனவே ஃபோனை ஒன்று பண்ணிவிட்டு
முன்கூட்டியே நீ எனக்கு வந்து தெரிவிச்சுட்டு வாங்க. சரிங்கய்யா. சரியா? நான் பண்ணித்தரேன். சரிங்கய்யா. சரி, அவரை காட்டுங்க, நான் மொத்தமாக ஹீல் பண்ணலாம் அவருக்கு. சரிங்க. சாயிராம். என்ன தண்ணி பண்ண வைக்கணுமாய்யா? ஆமாம், தண்ணி ஒரு டம்ளரில் குடிக்கணும் அவர். 2 ஏலக்காயோ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 வேப்பிலை, 2 துளசி, இதில் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். சரிங்க சரிங்க, நான் போட்டு அது வைக்கிறேன். ம். அருண் தானே உங்கள் பேர்? ஆமாய்யா. அப்பா பேர் என்ன? கண்ணகியா. குலதெய்வம் கரமேல் அழகர். என்னப்பா? கரமேல் அழகர். கரமேல் அழகரா? ஆமாய்யா. சரி சரி சரி. அடிக்கடி உங்களுக்கு வாய்ப்புண்ணு வருதா? அடிக்கடி வாய்ப்பா? வாய்ப்புண்ணு, வாயில் புண்ணு? இல்லை வரலையா, வாயில புண்ணா வரலையா, கட்டி தான் வரும். அது இல்லை. அக்கில் கட்டி வருமா? சூடு கட்டி வருமா? ஆ. ஸோ உடம்புல ஏதோ இது மாதிரி அடிக்கடி தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குதா? ஆமாய்யா. சரி, இப்போ ஏதோ பேசுதுன்னு சொல்கிறீங்களே, சரியா. அது உங்ககிட்ட இப்போ பேசுதா? நான் பேசும்போது உங்கள் பக்கத்தில் இருக்குதா? இப்போ இப்போ பேசலையா, இப்போ அமைதியாக இருக்குயா. இப்போ அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் எப்பயே பேசுயா. என்னை பற்றி பேசுதா? உங்களை பற்றி என்ன யார் அவர் பேசுறது அப்படின்னு கேட்குயா, யார் பேசுறது அப்படின்னு கேட்குங்க. நான் பேசுகிறது யாருன்னு கேட்குமா? ஆ. நானும் உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லுங்கள் அதுக்கிட்ட. சரியா. அவர் உங்கள் ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசு அப்படி சொல்லு. சரியா. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்கிட்டே பேசினுக்கிறீங்க. கொஞ்சம் டைம் இருந்தால் அவர்கிட்டையும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரியா. அது என்கிட்ட வந்து பேசுச்சுன்னா அது என்ன பேசுது, எதுக்காக உங்கள்கிட்ட பேசுதுன்னு நான் கேட்குறேன். சரியா. சரியா? சரியா. அது உயிரோடு இருக்குதா, செத்து போச்சா? உயிரோட தான் இருக்கு. ஆவியாக இருக்குதா, மனுஷனா தெரியுதா? பேசுறது மட்டும் தான் கேட்கும், பார்க்க முடியாதுயா. கண்ணு பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுயா. பேசும்போது ஒரே ஆள் ஒரு தடவை பேசுகிறாங்களா, நிறைய பேர் பேசுகிறாங்களா, கும்பலாக பேசுகிறாங்களா, இல்லை ஒரு பெண்ணு ஒரு ஆண் மாற்றி பேசுகிறாங்களா, என்ன ஒரு பேசுகிறாங்க? ஆள் தான் பேசுவாங்கய்யா. மீதி பேர்லாம் கம்முன்னு இருப்பாங்களா? ஆமாய்யா. நீங்கள் பேசும்போது நீங்கள் கூட பேசுவீங்களா? அது கூட பேசுங்கய்யா. நீங்களும் பேசுவீங்க? பேசுங்கய்யா. பேசக்கூடாது பேசுங்கய்யா. பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கய்யா. ஓ, நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆமாய்யா. நீங்கள் சொல்கிறது அது கேட்குதா காதில்? கேட்குங்கய்யா. சரி, நீ கேட்டுட்டு பதில் சொல்லுமா? அதுக்கு சொல்லுதா? சொல்லுயா. பதில் சொல்லும். உடனே சொல்லுமா? 5 நிமிஷம் கழிச்சு டெலிஃபோன் மாதிரி மெதுவாக பேசுமா? உடனே சொல்லுங்கய்யா. இமீடியட்டாக நம்ம பேசுகிற மாதிரி அது பேசும். ஆமாய்யா. நீ கேட்குறது தானே, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டிங்களா? அதெல்லாம் கேட்கலையா. அது கேட்காம என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ நாளாக பேசுது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லுயா. இல்லைப்பா, எவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட பேசுது அது? அது 10 வருஷம் பேசிட்டு இருக்கியா. என்னது? 10 வருஷமா? 10 வருஷமாக பேசுகிறாங்களா? ஆமாய்யா. ஓம் சாய்ராம். 10 வருஷமாக பேசும்போது அதுங்கிட்ட என்ன தான் பேசுகிறீங்க நீங்கள்? அப்பா நான் பேச மாட்டேயா. இல்லைப்பா, பேச மாட்டீங்க. அது உங்கள்கிட்ட பேசுதில்ல? ஆமாய்யா. உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் பேசுனா அது கேட்குதில்ல? கேட்குதுயா. அப்போ பேசும்போது நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, எதுக்கு வரீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? அதான் எதுவும் சொல்லாதியா. கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? கேட்கலையா. கேட்டிருக்கேன், ஆனால் சொல்லாதியா. கேட்பேன். ம், பேசிதான் இருப்பேன் சொல்லுங்கய்யா. சரி. அது பேசும்போது காதை முடிக்கிங்க, அப்படி காதை முடிக்கிங்க, இல்லை பஞ்சு வச்சுக்கிங்க. மனசுக்குள்ள பேசுங்கய்யா. அது மனசுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன ஸ்பீக்கராக இருக்குது? அங்கேயும் பேசுங்கய்யா. என்னப்பா அது? மனசு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது மனசு? இங்கே இருக்கியா. காட்டுங்க எங்கன்னு காட்டுங்க. அந்த இடத்துல தான் மனசு இருக்கா? ஆமாய்யா. எப்படி தெரியும் அங்கே தான் மனசு இருக்குன்ட்டு? எப்படி? இது துடுப்பு இருக்குல்லையா, துடுப்பு. ஆமாம், அங்கேதான் இருக்கு. மனசு அங்கே தான் இருக்குதா? ஆமாய்யா. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை, பொதுவாக அப்படியே சொல்லுவாங்கய்யா. மனசு அங்கதான் பேசிட்டு. எல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க அதிகமாக. நீங்கள் அதீத கற்பனையில் இருக்கிறீங்க. ரொம்ப உங்களுடைய இமேஜினேஷன் ஜாஸ்தி இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. கற்பனை திறனை நீங்கள் கதை எழுதினா சூப்பராக எழுதலாம் கதை.
உங்களுக்கு அதுக்கு வடிகால் வந்து வேணுனாக்கா வேறு மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நல்லா உங்களால் பரிணமிக்க முடியும், நல்லா வர முடியும். பட் வந்து மனசுங்கிறது இதயத்தில் இல்லை. மனசுங்கிறது நீங்கள் இதயத்தை காமிக்கிறீங்க இல்லையா, அங்கே இல்லை மனசு. மனசுங்கிறது ஒரு சூட்சமமான உடல். மனுஷனுக்கு அநேக உடல்கள் இருக்குது, நிறைய உடல் இருக்குது. அதாவது பரு உடல், நம்ம பார்க்க முடியுது பரு உடல். அப்புறம் வந்து உயிர் உடம்பு இருக்குது. அப்புறம் சக்தி தேகம் இருக்குது, சக்தி உடல் இருக்குது. ஆன்ம தேகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து உணர்வு தேகம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது என்னதுன்னா, எதில் பேசுதுன்னாக்கா உங்களுடைய மனசு இருக்கு இல்லையா, மனோமய கோஷம் சொல்லுவாங்க. மனசு அன்னமய கோஷம். இப்போ நம்ம பார்க்க முடியுறது அன்னமய கோஷம். இது பேர் வந்து பரு உடல். நீங்கள் பேசுகிறது மனோமய கோஷம். மனசுங்கிறது ஒரு இடத்துல இல்லை, நம்ம உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் மனசு கிடையாது. மனசுங்கிறது டோட்டலாக அந்த மனித உடலுக்குள்ளே இன்னொரு உடல் இருக்குது, அதுதான் மனசு. அது நிறைய நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ஃபைல் வந்து தேங்கி போன ஃபைல்லாம் கீழே போயிடும், அதுதான் ஆழ் மனசு. அதுக்கப்புறம் வந்து இடையில இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இடையில இருக்கிறோம், அது வந்து ஆழ் மனசுக்கு ஆக போகிறது. இந்த ஃபைல் வேணும், இந்த ஃபைல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது உங்கள் மனசு முடிவு பண்ணி எடுத்து வைக்கும். அல்லது டெய்லி தினசரி வரக்கூடிய எண்ணங்களை வந்து அது வந்து அப்பப்போ வரக்கூடிய ஃபைல்ஸ், அதை வந்து அப்பப்போ தள்ளி விட்டுரும், ஃபைசல் பண்ணி தள்ளி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, எதை நீங்கள் அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்லியாகவோ அல்லது எனிமியாவோ இருக்குதோ, எதை அடிக்கடி நினைக்கிறீங்களோ அது வந்து பழக்கமாகவும், பழக்கம் வந்து வழக்கமாகவும், வழக்கம் வந்து மனசாகவும், மனசு வந்து ஆழ் மனசில் படியும். அதுதான் ஆழ்மன பதிவுகள். அதுதான் டீப்பாக நீங்கள் வந்து பண்ணுறது. ஸோ இந்த மனசுங்கிறது இதயத்தில் மட்டும் இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. என்ன இதயத்திலையோ அல்லது மூளையிலையோ அல்லது சிறுநீரகத்திலையோ அது வயிற்றுலையோ அல்லது அநாதகம், மணிபூரகம், விசுக்தி, ஆக்ஞை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய சக்கரங்கள்லையோ கிடையாது. சக்கரங்கள்லாம் சக்தி தான் இருக்குது. அந்த சக்தி வந்து அதிகமானாலோ இன்பேலன்சிங்காக இருந்தாலோ உங்களுக்கு வந்து மனசு வந்து சரியில்லாமல் போயிடும். அந்த மனசு வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸ்டிமுலேட் பண்ணுறது கிளன்ச்சிங் பண்ணணும். கிளன்ச்சிங் பண்ணால் நீங்கள் வந்து நிறைய தெய்வ வழிபாட்டிலையோ அல்லது மனசை வந்து ஒரு இசையிலையோ அல்லது கட்டுரையிலையோ அல்லது கதையிலையோ அல்லது பாட்டுலையோ நீங்கள் வந்து ஈடுபாடு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த மனசு வந்து சமநிலைப்படும். அல்லது யோகா பண்ணணும், அல்லது சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அல்லது இந்த மாதிரி ஹீலிங் பண்ணிக்கணும். இப்படிலாம் பண்ணிங்கனாக்கா இது வந்து விடுபட்டு வெளியே வரலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. இது ஒரு சின்ன விஷயம், இதை விட மோசமானதெல்லாம் சரியாயிடுது. இது ரொம்ப சின்ன விஷயந்தான், ரொம்ப ஈஸியாக லகுவாக உங்களை சரிப்படுத்தலாம். சரியா? கவலைப்படாதீங்க. என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போ நம்ம ஹீலிங் போகலாம். தண்ணி கொண்டு வந்துட்டாங்கம்மா, எதிர்க்க வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் அந்த தண்ணி கேட்கும். நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, உங்கள் எதிர்க்க இருக்கிற டம்ளரில் தண்ணி இருக்குது இல்லையா, அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி கேட்கும். அதுக்கு வந்து இந்த மந்திரங்களை கிரகிச்சிக்கூடிய அந்த சக்தி இருக்குது. அதுக்கு உங்களுடைய அந்த மனசில் இருக்கிற அந்த எண்ணெய் ஓட்டங்களை மாற்றக்கூடிய அந்த மருந்து அதில் தான் இருக்குது. அந்த சாப்பிட்டீங்கன்னாக்கா அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஹீலிங் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சரியாக மனசு சரியாக மனோமய கோஷம் சொல்கிறீங்க இல்லையா, மனோமய கோஷம், மன உடல் சொல்கிறீங்க இல்லையா, அந்த உடல் சரியாகும். இது வந்து பரு உடல். இது வந்து அன்னமய கோஷம். இது நீ சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்றீங்களோ அது மாதிரி இந்த உடம்பு இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த உங்களுடைய மனோமய கோஷம் ஆகும். ஸோ மனசுக்கு தீனி போடுறீங்க மாதிரி, உடம்புக்கு தீனி போடுற மாதிரி மனசுக்கு தீனி போடுறீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இது இப்படி தான் சரியாகுது. சரியா? நான் இப்போ சரி பண்ணுறேன். நான் வந்து சில மந்திரங்கள் சொல்கிறேன். கையை காட்டும்போது மட்டும் இப்படி காட்டுங்க. மற்ற நேரத்தில் கை காட்டி வந்து அப்புறம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கண்ணை முடியுங்க, சரியாகும். ஓம் சாரா. இப்போ நம்ம போகலாம், ஹீலிங் போகலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத சர்வஜன்மே வசமானிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத சர்வஜன்மே வசமானிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத சர்வஜன்மே வசமானிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத சர்வஜன்மே வசமானிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத சர்வஜன்மே வசமானிய ஸ்வாஹா.
ஓம் ஐம் க்ளீம். சத்தம் வருது, என்னது சவுண்டு? ஏதோ கொஞ்சம் சவுண்டு வருது. ஃபேனா? காணையா? சரி, பரவாயில்ல, ஓடட்டும் இல்லைன்னா புழுக்கமாக இருக்குல்ல உங்களுக்கு. ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் சௌம் க்ளீம் ஐம். ஓம் சௌம் க்ளீம் ஐம். ஓம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய சப்தாகர்ஷிணி ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய வாவா ஸ்வாஹா. ஓம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய சப்தாகர்ஷிணி ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய வாவா ஸ்வாஹா. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய் ஜெய் சாயி நமோ நமः. சர்க்குரு சாயி நமோ நமः. ஓம் சர்வாங் பிரம்மஞ் ஜெகத். ஓம் சர்வாங் பிரம்மஞ் ஜெகத். ஓம் சர்வாங் பிரம்மஞ் ஜெகத். பாபாவே, இது என் கரம் அல்ல உன் கரம், இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை. இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் உன் மீது அதீத நம்பிக்கையும் பக்தியும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிற பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுடைய மனதிலே அநேக தீய சக்திகள் வந்து இந்த பிள்ளையை அடிக்கடி தொந்தரவு செய்து இந்த பிள்ளையோடு மனதோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை மாற்றி கொடுத்து இந்த பிள்ளை நிம்மதியாக உறங்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும், செய்கின்ற தொழிலிலே செய்கின்ற வேலைகளிலே நல்ல விதமாக வேலைகளை செய்து முடித்து நல்ல பெயரெடுத்து ஆரோக்கியமான மனதையும் தைரியமான மனோதைரியத்தையும் பெற்று உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று இந்த பிள்ளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உள்வெளி உறுப்புகளும் நல்ல விதமாக இயங்கச் செய்து இந்த பிள்ளையினுடைய உண்ட உணவு ஒழுங்காக செரிமானமடைந்த சத்துக்கள் எல்லாம் இரத்தத்திலே கலந்து உடலில் இருக்கிற ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு அணுவும் உற்சாகமான உயிரோட்டமான ஆரோக்கியமான திசுக்களாக மாற்றப்பட்டு இந்த பிள்ளை எதிர்காலத்திலே வெற்றிகரமான குடும்பத் தலைவராக விளங்குவதற்காக செய்யப்படுகின்ற சக்தியூட்டம் எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பா, வழித்துணை சாயப்பா, உங்களிடத்தில் வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களிலே சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய இச்சாசக்தியை, ஞான சக்தியை, கிரியாசக்தியை, பஞ்சபூத சக்தியை, பிரபஞ்ச சக்தியை, உயர் சக்தியை, பிராணசக்தியை என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தியூட்டம் செய்கிறேன். செய்யப்படுகின்ற சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்திலே அமர்ந்து உதிரத்திலே கலந்து மருந்தாக இருந்து மாத்திரையாக இருந்து, அப்பா நீங்களே இந்த பிள்ளைக்கு மருத்துவராக வந்து இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறக்க, மனோதைரியம் கிடைக்க, மனதில் ஏதோ அதீத தீய சக்திகள் வந்து பல்லாண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த அவல நிலையை மாற்றக்கூடிய நல்ல நிலைக்காக இதோ செய்யப்படுகின்ற சக்தியூட்டம் என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு அழகாக சென்று கொண்டிருக்கிறது, அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது, நிலையாக சென்று கொண்டிருக்கிறது, நீக்கமர சென்று கொண்டிருக்கிறது, வடிவாக சென்று கொண்டிருக்கிறது, வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது, சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது, பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது, பரிவோடு சென்று கொண்டிருக்கிறது, பரிபக்குவமாக சென்று கொண்டிருக்கிறது, அன்போடு சென்று கொண்டிருக்கிறது, ஆர்வரித்து சென்று கொண்டிருக்கிறது, சரியாக சென்று கொண்டிருக்கிறது, சரிப்படுத்த சென்று கொண்டிருக்கிறது, நெறியாக சென்று கொண்டிருக்கிறது, நெறிப்படுத்த சென்று கொண்டிருக்கிறது, முறையாக சென்று கொண்டிருக்கிறது, முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது, முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது, முற்றிலும் சென்று முடிந்தது. முற்றிலும் சென்று முடிந்த இந்த சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும், இந்த பிள்ளையினுடைய மனதிலே நிரந்தரமான மனோதைரியத்தையும், இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த குடியிருப்பிலே அபரிமிதமான ஜீவகாந்த சக்தியையும் வான்காந்த சக்தியையும் வாரி வழங்கி இந்த பிள்ளைகள் அனைவரும் குருவருளையும் திருவருளையும் பரிபூர்ணமாக பெற்று இந்த பிள்ளை வெற்றிகரமான பிள்ளையாக வருவதற்காக செய்யப்பட்ட இந்த சக்தியூட்டத்தை மகிழ்ச்சியாக செய்து முடித்த சாயப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. ஓம் சர்வாங் பிரம்மஞ் ஜெகத். ஓம் சர்வாங் பிரம்மஞ் ஜெகத். ஓம் சர்வாங் பிரம்மஞ் ஜெகத். ஓம் பாபா திரியம்பக் சாய். ஓம் பாபா திரியம்பக் சாய். ஓம் பாபா திரியம்பக் சாய். இப்போ இதை கேளுங்க. நான் வந்து இதில் ஒரு சவுண்டு வரும். இது வந்து சிங்கிங் பவுல் சொல்லிட்டு இது நீங்கள் இந்த சவுண்டு வரும். இதை வச்சு சுற்றினாலே, தடவி சுற்றினாலே சவுண்டு வரும். அது எப்படி இருந்ததுன்னு அப்புறமா சொல்லுங்கள். சவுண்டு வந்துதா இல்லையா,
வந்தப்போ உங்கள் மனசு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வரும்போது அந்த உங்கள்கிட்ட பேசுகிறாங்களே அவங்க பேசுனாங்களா அதெல்லாம் சொல்லுங்கள். சரியா ஓம் சாய்ராம். வேணாங்க. சொல்லுங்கள். சரி, நல்லா இருந்துயா? என்னது சவுண்ட் நல்லா இருந்துயா? சவுண்டு நல்லா இருந்தா? இப்போ வைப்ரேஷன் எதாவது இருந்துச்சா? இருந்துயா. என்ன வைப்ரேஷன் இருந்தது? வைப்ரேட் ஆரம்பம் இருந்துயா? கேட்கல. அந்த அந்த இது வைப்ரேட் ஆயிடுச்சியா? சவுண்டு கேட்டதுயா? சவுண்டு கேட்டது. மனசுக்கு எப்படி இருந்தது? மனசு வைப்ரேட் ஆயிடுச்சியா? ஆ வைப்ரேட் ஆயிடுச்சியா? வைப்ரேட் ஆச்சா? சரி. அது ஏதோ பேசுதுன்னு சொன்னீங்களா? அது அப்போ அந்த நேரத்தில் பேசுச்சா? இல்லையா? பேசலை. இனிமேல் பேசாது. சரியா இந்த மாதிரி வந்ததுனாக்கா எப்பயோ ஒரு தடவை தான் வரும், அடிக்கடியெல்லாம் வராது. அப்புறம் பண்ணிகிட்டே இருந்தனாக்கா ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா வராது. இனிமேல் உங்கள்கிட்ட பேசாது. அது அந்த தீய சக்திகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராது. நீங்கள் வந்தால் கூட சொல்லுங்கள், அதுங்கிட்ட சொல்லுங்கள். இனிமேல் நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்காக தடை விதிச்சிருக்கோம், கட்டு போட்டிருக்கோம், உங்களுக்கு கட்டு போட்டதுனால வராதுன்னு சொல்லுங்கண்ணே. சரியா வரக்கூடாது, உங்களை என்னை சுற்றி வேலி போடுறாங்க, இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். சரியா சரி வாங்க, மறுபடியும் பண்ணுவேன். நாளைக்கோ இல்லை நாளைக்கு மறுநாளோ பண்ணுவீங்க, அப்போ வாங்க பண்ணிக்கங்க, இந்த மாதிரி ஹீல் பண்ணிக்கங்க. சரியா ஓம் சாய்ராம். வாழ்க.